ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் சர்ச் மேன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு அனிமேஷன் கேல்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க் இல்லாத கேரக்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு DIDAIன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இதில் க்ரியேட் வீடியோன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏடுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க கேரக்டரை அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஸ்கிரிப்டுன்னு இருக்கும், பக்கத்தில் ஆடியோன்னு இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வாய்ஸை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜென்ரேட் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஜென்ரேட் ஆயிரும், ஓகேங்களா? அது கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு உங்களுக்கு கேலரியில் டவுன்லோட் ஆயிரும், ஓகேங்களா? எனக்கு இங்கே 9 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. நான் 9 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இமேஜ் சர்ச் மேன்லேயே நீங்கள் பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மீடியாவில் போய்ட்டு அந்த பேக்ரவுண்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு நம்ம DID வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியாது வீடியோ, அந்த வீடியோவை இங்கே இன்புட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் DIDன்னு இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் மார்க் வரக்கூடாதுன்னா கிராப்பிங்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேஜிக் ரிமூவர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வாய்ஸ் சேஞ்சர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிட் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.